அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தைப்பூசம் அன்று விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற தினமாக பார்க்கப்படுவதுதான் தைப்பூச நன்னாளாகும். இந்த நன்னாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விடும் என்பது நம்பிக்கை. காவடி எடுப்பதன் தத்துவத்தை புற்றும் திருநாளாகும். இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் முறைகளை பற்றி தெரிந்து வைத்து கொண்டால் மாபெரும் சிறப்பம்சம். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் முருகனின் அருள் மட்டுமின்றி நவகிரகங்களின் அருளும் கிடைக்கும். இதனால் துன்பங்கள் தடைகள் நீங்குவதுடன் அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும் மிக உயர்ந்த விரதம்தான் தைப்பூச விரதமாகும். இந்த தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத தினமாகும். தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளிலேயே தைப்பூசம் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை. கண்டிப்பாக நாம் என்ன நினைத்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நடந்தே தீரும் என்பது நம்பிக்கை. அதே போலத்தான் தைப்பூசத்தில் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விடும் என்று பெரியவர்கள் சொல்லித்தான் வைத்தார்கள். இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூசம் அன்று விரதம் கடைபிடிப்பது வழக்கம். முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்திற்காக 48 நாட்கள் விரதம் இருந்து வருகின்றனர். முக்கியமாக இந்த விரதத்தை தைப்பூசம் என்று முக்கியமாக மாபெரும் சிறப்பம்சம். இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை 6 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகப்பெருமானின் சாஷ்டாத்திர மந்திரமான ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை கண்களை மூடிக்கொண்டு மனதில் பரம்பொருள் செந்திலாண்டவனை நினைத்து உச்சரிக்க வேண்டும். பிறகு நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி பரம்பொருள் கந்தபெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். மாலையில் வீட்டில் விளக்கேற்றி கந்தபெருமானை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்து வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இல்லத்திலேயே விரதம் இருக்கலாம். பூஜை அறையில் சட்கோண கோலமிட்டு 6 அகல் விளக்குகளில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வழிபட வேண்டும். கந்தபெருமானுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் படித்து வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் முழு உபவாசமும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். மாலையில் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முருகனுக்குரிய ஓம் சரவண பவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தபடி இருக்க வேண்டும். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரப்படி பூச நட்சத்திரம் என்பது மங்களகரமான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரமாகும். அதேபோல பௌர்ணமி சந்திரனுக்குரிய திருநாளாகும். இந்த ஆண்டு தைப்பூசம் மாபெரும் சிறப்பம்சத்திற்குரிய கிழமையில் வந்திருக்கிறது. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தவறாமல் இந்த நாளில் வழிபட வேண்டும். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருளுடன் குரு சந்திரன் செவ்வாய் ஆகியோர் அருளும் கிடைக்க முக்கியமாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் கனவில் நிறுத்த பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் அள்ளித்தர இவ்வாறு நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். தைப்பூசம் அன்று பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். அந்த 6 விளக்குகளுக்கு முன்பு 6 தாமரை மலர்கள் வைத்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலுடன் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் மற்றும் செய்து நைவேத்தியம் படைக்க வேண்டும். அதே போலத்தான் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சுட்டுவதும் செவ்வரி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக மிக சிறப்பானதாகும். இப்படி வழிபடுவதனால் சந்திரன் முருகன் குரு பகவான் ஆகியோர் அருளை பெற முடியும்.
இதனால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் நமக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். செவ்வாய் பகவான் அருளால் வீடு, சொத்து, வாகனம் வாங்கும் யோகம் தாராளமாக உயரும். குறிப்பாக தைப்பூசம் என்று சொன்னால் அனைத்து மக்களுக்கும் மிக பிடிக்கும். தைப்பூசம் அன்று விரதமிருந்து பால் பழம் சாப்பிட்டு மாலையில் கந்தன் புகழ் பாடி கந்தப்பம் நெய்வேத்தியம் படைத்து முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த நாளும் இனிய நாளாக அமையும். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் திருவிழாக்களில் முக்கியமானதுதான் தைப்பூசம். இது தை மாதத்தின் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது மாபெரும் சிறப்பிற்குரிய இந்த நாட்களில் ஆறுபடை வீடுகளில் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவபெருமான் ஆலயங்களிலும் திருவிழாக்கள் இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது. தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி, பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துவார்கள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர். தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டி கேட்டு கொண்டனர். கருணை கடலாம் சிவபெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக காட்டிய பெண்களால் அக்குழந்தை வளர்க்கப்பட்டு பின்னர் 6 முகங்களுடன் அவதரித்து அப்படி அவதரித்தவரே நம் கந்தபெருமான் என முருகப்பெருமான். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டிக்குளத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான். அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.